நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக இந்த பீட்டா ஃபிஷ் இல்லை ஃபைட்ரு ஃபிஷ் இதை நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம் இல்லை வளர்த்துருப்போம். இந்த பீட்டா ஃபிஷ்களை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன பவுலில் கூட அது பாட்டுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கூட வாழும். தினமும் ஒரு 4 பெல்லட்ஸ் போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படின்றத தாண்டி நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த பீட்டா ஃபிஷ்களோட வரலாறு, இதனுடைய பண்புகள், இதனுடைய குணங்கள், இதனுடைய வாழ்வியலையும் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். 1800 காலகட்டங்களில் தாய்லாந்தும் அதனை சுற்றியுள்ள அண்டை நாடுகளில் இந்த மீன்கள் காணப்பட்டது. இந்த மீன்கள் பொதுவாக நன்னீர் மீனாகும். அதாவது ஏரி, குளங்கள், குட்டைகள், வயல்வெளிகள் அப்படின்னு அதிகம் நீரோட்டம் இல்லாத இடங்களில் தான் இது அதிகமாக காணப்பட்டுச்சு. அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த மீன்களை எடுத்துகிட்டு போய் சிறுவர்கள் அவங்க வீட்டில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரங்களில் இந்த மீனை பற்றி ஒரு குணத்தை கண்டுபிடிச்சாங்க. அதாவது இது பயங்கரமாக சண்டை போடக்கூடிய ஒரு மீனினம். அதனால் இந்த மீனை இன்னொரு மீனோட சண்டை போட வச்சு எந்த மீன் ஜெயிக்குதோ அதை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் அந்த நாட்டில் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பித்தது. கூடவே சூதாட்டமும் வர ஆரம்பித்தது. இந்த மீன் தான் ஜெயிக்கும், இந்த மீன் தோற்றுரும் அப்படின்னு சொல்லி நிறையாவே பந்தயம் கட்டி சூதாட ஆரம்பித்தாங்க. இது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னரோட காதுக்கு வரைக்கும் போச்சு. இந்த மன்னர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த சூதாட்டத்தை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி வரியும் விதிக்க செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் இவருமேவும் பல பீட்டா ஃபிஷ்களை வளர்க்க ஆரம்பித்தார். பீட்டா அப்படிங்கிறது அங்கே வாழக்கூடிய பழங்குடியினருடைய ஒரு வகையான போர் வீரர்களை தான் இப்படி அழைப்பாங்க. அந்த பேரையே இந்த மீன்களுக்கும் வச்சுட்டாங்க. இந்த பீட்டா ஃபிஷ்களை பார்க்கக்கூடிய வெளிநாட்டவர் எல்லாருமே இதனுடைய அழகை கண்டு இதை வாங்கிட்டு போய் அவங்களும் வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் சூதாடவும் செஞ்சாங்க, எந்த மீன் ஜெயிக்கும் அப்படின்னு. இது சூதாடுறதுக்காகவே ரொம்ப மூர்க்கத்தனமாக சண்டையிடக்கூடிய அந்த பீட்டா ஃபிஷ்கள்லேயும் எந்த ஒரு இனம் அதிகமாக மூர்க்கத்தனமாக சண்டை போடுதோ அதெல்லாம் செலக்டிவாக எடுத்து அதை ப்ரீட் பண்ணி மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடிய பீட்டா ஃபிஷ்களை தான் அதிகமாக வளர்க்கவும் ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம கைகளில் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பீட்டா ஃபிஷ்கள் கூட அதிகமான சண்டையிடக்கூடிய மூர்க்க திறன் உடையது தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். இயற்கையாக வாழும்போது இந்த பீட்டா ஃபிஷ் குளங்குட்டைகளில் இல்லாட்டி வயல்வெளிகளில் ஆண் பீட்டா ஃபிஷ் தனக்குன்னு ஒரு எல்லையை நிர்ணயித்து அதுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வேறு ஏதாவது மீன்கள் வந்துச்சு அப்படின்னா அதனோட சண்டை போட்டு அதை அந்த இடத்த விட்டு வெளியேற்றி விடும். இதுதான் இந்த பீட்டா ஃபிஷ்ஷோட குணமாக இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மனுஷங்க இதை எடுத்துகிட்டு போய் ஒரு பவுலில் போட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஆண் பீட்டா ஃபிஷ்ஷையும் போட்டு ரெண்டையுமே தன்னுடைய நிலப்பகுதிக்காக சண்டை போட வச்சு பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த சண்டை ஒரு குறுகிய இடமா இருக்குது, மறையிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றனால சாகிற வரைக்குமே சண்டையிட ஆரம்பித்தது. இதனால தான் இந்த பீட்டா ஃபிஷ்களுடைய மூர்க்கத்தனம் அதிகமாக ஆரம்பித்தது. இந்த பீட்டா ஃபிஷ்ஷோட குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்ற மீன்களோட ஒப்பிடும் பொழுது இதனுடைய நினைவு திறன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மற்ற நம்ம வளர்க்கக்கூடிய கப்பீஸோ இல்லாட்டி ஏஞ்சல் ஃபிஷ்ஷோ பேரட் ஃபிஷ்ஷோ இந்த மாதிரி ஃபிஷ்களை விட இதனுடைய நினைவு திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 7 நாள்லேருந்து 3 மாதங்கள் வரைக்கும் ஒரு செயலை ஞாபகம் வச்சுக்கும். அதாவது அது எந்த இடத்துல சாப்பிடுதோ அடுத்த நாளும் அதே இடத்துல இது காத்திருக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உணவு வழங்குறத வச்சேமோ இதுக்கு நீங்கள் சின்ன சின்ன பயிற்சிகள் மூலம் சின்ன சின்ன செயல்களை செய்ய வைக்க முடியும். இந்த உலகத்தில் பொதுவாக எல்லா உயிரினங்கள்கிட்டையும் தாய்மை குணம், அதாவது ஒரு குட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வளர்க்குறதுல முக்கியத்துவமாக இருக்கிறது தாய் தான், அதுக்கப்புறம் தான் தந்தை. அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த பீட்டா ஃபிஷ்களுடைய வாழ்க்கை முறையில் இது அப்படியே மாறுபட்டு இருக்குது. அதாவது இந்த ஆண் பீட்டா ஃபிஷ்ஷானது இனப்பெருக்கத்திற்கு முன்னாடி நிறையா பபுள் நெஸ்ட் கட்டும். அதாவது வாயிலிருந்து குமிழிகள் உருவாக்கி மேலே ஒரு கூடு போன்ற அமைப்பை உருவாக்கும். அதை பார்த்து கவரப்படுற பெண் பீட்டா ஃபிஷ்களோட இது இணைய ஆரம்பிக்குது. இது ரெண்டும் இணையும் பொழுது நிறையா முட்டைகள் கீழே விழுகும். அந்த முட்டைகளை எடுத்துகிட்டு போய் அந்த ஒவ்வொரு முட்டையும் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு பபுள் நெஸ்ட்டுக்குள்ளேயும் இந்த ஆண் மீன் சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பெண் பீட்டா ஃபிஷ் ஆனது முட்டையெல்லாம் இட்ட பின்னாடி அந்த பெண் பீட்டா ஃபிஷ்ஷையும் விரட்டி விட்டுரும். ஏன்னா வேறு எந்த ஒரு மீனும் இந்த முட்டைகளை சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் ஒரு சில நாட்களில் இந்த முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிக்கும். அதனுடைய சுவாச உறுப்புகள் சரியாக வளர்ச்சி அடைந்திருக்காது. அதனால் சுவாசிக்க சிரமப்படும். இந்த குஞ்சுகள் அந்த பபுள் நெஸ்ட் உடையும் பொழுது கீழே விழுகும் பொழுது
அதை வாயில் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் வேறு ஒரு பபுள் நெஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு சில நாட்கள் தன்னுடைய குஞ்சுகளை வாயில் எடுத்துகிட்டு போய் மேலேயே வச்சுட்ருக்கும் சுவாசிக்கிறதுக்காக. அந்த நேரங்களில் இந்த ஆண் பீட்டா ஃபிஷ் ஆனது சரியாக சாப்பிடக்கூட செய்யாது. தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுற அந்த முனைப்பில் தான் அதிகமாக இருக்கும். அடுத்த ஒரு சில தினங்களில் இந்த குஞ்சுகள் தன்னிச்சையாக நீந்த ஆரம்பித்தோடனே அதனை விட்டு பிரிய ஆரம்பித்து அந்த குஞ்சுகள்லாம் தனியாக வளர ஆரம்பிக்கும். நீங்கள் பீட்டா ஃபிஷ் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பீட்டா ஃபிஷ் உங்களை ஞாபகம் வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த மீன்களுக்கு கொஞ்சம் பெரிய இடமா கொடுத்து வளர்க்க ஆரம்பிங்க.